நிறைய பன் அண்ட் குக்கீஸ் கேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த டியூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டியூட்டி ஃப்ரூட்டி இன்னி செலவே இல்லாமல் வீட்டில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யலாமா? செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பப்பாளி காய் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பழுத்த ஸ்டேஜில் தான் கிடச்சிது. நான் காயாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு பழுத்த மாதிரி தெரியுது. பட் இருந்தாலுமே டேஸ்ட்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகாது. உங்களுக்கு நல்லா காயான ஒரு காய் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க காயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ 2 கட் பண்ணி இது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது அப்படியே மெலிசாக கட் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இது உள்ளே இருக்கிற ஒயிட் கலர் லேயரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகாது, டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வேணான்றவங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுறது அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, போதுமானது. இது இன்னும் காய வைக்கும் போது சுருங்கிடும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாமே வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் இதை காய போட்டு வேக வைங்க. ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கோடன் பண்ண விட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த தண்ணி எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து இது நம்ம சுகர் சிரப்பில் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த காயை ரொம்ப நேரம் வேக வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் காய் பதமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் பாகு ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் அரை வேக்காடு வேக வச்சுருக்க காயும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு நிறைய திக்காக வரணும், அந்த பாகு பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த பிசு பதம் வந்தாலே போதும். ஆல்ரெடி அரை வேக்காடு வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க காயுமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் மறுபடியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா கூடன் ஆகி வரட்டும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மறுபடியும் சுகர் பாகெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா ஊறி சக்கரை பாகெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம அடுத்த கட்டமாக 3ஆக நான் வந்து பிரிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற நேச்சர் கலரு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் காயாக எடுத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் பழம் மாதிரி தான் எடுத்தேன், அதனால் எனக்கு எல்லோ கலர் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஆரஞ்சு, இன்னொரு பக்கம் ரெட். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே 2 மணி நேரம் போல் காய வச்சுட்டு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வெயிலில் தான் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, நிழல்ல கூட இல்லை ஃபேன் காற்றுல காய வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக டியூட்டி ஃப்ரூட்டியை வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி வச்சு நிறைய கேக்ஸ் அண்ட் குக்கீஸ்லாம் செய்யலாம். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணி தான் நானுமே ப்ளம் கேக் செஞ்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.